ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம எப்பவும் பார்க்குற வீக்லி கோல்டு அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். போன வீக் நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? போன வீக் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, கோல்டு மார்க்கெட்டு கீழே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, போன வீக்கோட கேண்டலுமே ஒரு நல்ல செல்லிங்காக தான் இருக்குது. அதை எத்தனை பேர் அக்னாலஜ் பண்ணீங்கன்னு தெரியல. உண்மையிலேயே நான் சொல்கிறது நடந்துச்சு அப்படின்னா கீழே ஆமாம் ப்ரோ ஐ அக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போதான் எனக்கு இன்னுமே மோட்டிவேட்டாக இருக்கும். அதே சமயம் போன வீக் வீடியோ நீங்க பார்க்கல, ப்ரீவியஸ் அனலைசிஸ்லாம் பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டன் தரேன், ஓகேவா? இதுக்கு நான் ஒரு பிளேலிஸ்ட் தரேன், கோல்டு அனலைசிஸ் பிளேலிஸ்ட் தரேன், ஐ பட்டன் தரேன். அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அனலைசிஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, ஏன்னா எவ்வளவோ கான்செப்ட் இருந்துமே நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன், மேஜர் அனலைசிஸ், மேஜர் பிளான் போட்டு அது கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். என்ன ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய 1 month P&L பிப்ரவரி மாதம் நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு 5.02% ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோடைய ஷார்ட்ஸுமே நம்மளோட ஷார்ட் செக்ஷனில் இருக்குது, கொஞ்சம் போய் பாருங்கள். அப்போ தான் நம்மளோட ட்ரேடிங்கோட ஜோர்னி உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே போவோம். என்னன்னா, இந்த வீக் கோல்டு மார்க்கெட் எப்படி இருக்கும் ப்ரோ, என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வியாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ஓவர்வியூ ஃபண்டமெண்டலான ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நம்ம ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் பார்ப்போம், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஓவர்வியூ பார்ப்போம். ஏன்னா போன வீக் எந்த ஒரு ஃபண்டமெண்டலும் இல்லை, நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா டெக்னிக்கலாகவே மார்க்கெட் செல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டோம். பட் இந்த வீக் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் இருக்குது. எதுக்காக அப்படின்னா யூஎஸ்க்கான ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல். இவ்வளோ நாள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், உக்ரைன் ரஷ்யா வார் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு டோட்டலாகவே ஹெல்ப் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா தான். அதாவது அமெரிக்காவோட முன்னாள் பிரசிடென்ட் பைடன், ஓகேங்களா? ஸோ அவருடைய சப்போர்ட்னால தான் உக்ரைன் இவ்வளோ நாள் தாக்க பிடிச்சி ரஷ்யா கூட இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் சண்டே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட பிரசிடென்ட் ஜெலான்ஸ்கியும் அமெரிக்காவோட கரண்ட் பிரசிடென்ட் நம்ம டொனால்டு ட்ரம்ப் ஐயாவும் ஒரு மீட் பண்ணியிருக்காங்க. யார் முன்னாடி அப்படின்னா ப்ரெஸ் முன்னாடி. உலகத்தில் உள்ள எல்லா ப்ரெஸ்ஸுமே கூடியிருந்த ஒரு இடத்துல ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு காமெடியான விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சில வாக்குவாதங்கள் நடந்திருக்கு. யாருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனோட பிரசிடென்ட் ஜெலான்ஸ்கிக்கும் நம்மளுடைய ட்ரம்ப்புக்கும் ஒரு நல்ல வாக்குவாதம் நடந்திருக்கு. ட்ரம்ப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன். ஸோ அந்த இடத்துல ட்ரம்ப் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போர் வேணாம், ஐ வாண்ட் டு பி பீஸ். அதாவது அவர் ட்விட்டர்லேயே போஸ்ட் பண்ணியிருக்காரு, ஐ வாண்ட் பீஸ். ஏன்னா அவருக்கு பிஸ்னஸ் தான் பண்ணணும், எனக்கு போர் இதெல்லாம் வேணாம். ஏன்னா இந்த போர்னால நிறைய மக்கள் இறக்குறாங்க அப்படிங்கிறப்ப அதுக்காகவே நம்ம ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய சல்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற நான் நினைக்கிறேன். இந்தியா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும், அது அது தனிப்பட்ட பிரச்சனை. பட் இவ்வளோ பெரிய விஷயத்தை டேக்கிள் பண்ணுறதுங்கிறது என்னன்னா சிம்பிளா ஒரு விஷயம், என்னால உயிர் போறத பார்க்க முடியல அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பட் இது ஒரு பிசினஸ் ஒரு குறிக்கோளா கூட இருக்கலாம் அப்படிங்கிறது கூட எதிர்பார்க்கப்படுது. பட் ட்ரம்போட பிரசிடென்ட் இந்த விஷயத்துல ஈடுபடாது. இங்க 2 பேருக்கும் முரண்பாடு நடந்திருக்கு, நிறைய வாக்குவாதம் நடந்திருக்கு. பட் நான் ரொம்ப என்னென்ன நடந்துச்சு வள கொலன்னு இழுக்காம சிம்பிளா முடிக்கிறேன். ட்ரம்ப் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் நாட்டுக்குள்ள என்னையே இன்சல்ட் பண்ணியிருக்காரு. அதாவது ஜெலான்ஸ்கி ட்ரம்ப்பை இன்சல்ட் பண்ண மாதிரி சில விஷயங்கள் பேசினதுனால நம்மளோட ட்ரம்ப் ஐயா சொன்னாரு, என்னையும் இன்சல்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ இனிமே அமெரிக்கா கூட நிற்காது. எதுக்கு மட்டும் கூட நிற்போம் அப்படின்னா, ரஷ்யாவோட நீங்க எப்ப சீஸ் ஃபயருக்கு ரெடியா வரீங்களோ, ஏன்னா ரஷ்யாவோட சில கட்டளைகளுக்கு நீங்க உட்பட்டு நீங்க எப்ப உள்ள வரீங்களோ, அதாவது இந்த போரெல்லாம் வேணாம், நான் அமைதியை விரும்புறேன்னு சொல்லி எப்ப அமெரிக்கா சப்போர்ட் கேட்குறீங்களோ அப்போ மட்டும் தான் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணும். அதர்வைஸ் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறத டொனால்டோடைய அபிஷியல் பேஜ்ல டொனால்டோட ட்வீட் வந்துச்சு. அப்படிங்கிறப்ப இப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உக்ரைனும் ரஷ்யாவுக்கும் உள்ள போர்ல அமெரிக்கா ஈடுபடாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இவ்வளவு நாள் உக்ரைன் இதுல இருந்ததுனால யூஎஸோட ஃபண்ட் எல்லாமே எங்க போச்சு அப்படின்னா உசேல். அதாவது ட்ரம்போட இது என்னன்னா, நான் கஷ்டப்பட்டு உருவாக்குற என்னுடைய பொருளாதாரத்தை நான் ஏன் இன்னொருத்தவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கன்னா அவரோட வியூவா இருக்கு. அதனால இனிமே அமெரிக்கா சைட்ல இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் உக்ரைனுக்கு இல்லை அப்படிங்கிறத தெளிவா நம்மளோட ட்ரம்ப் சொல்லிட்டாப்ல. இப்போ இதுல என்ன தெரியுது அப்படின்னா, அமெரிக்கா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணாது, இனிமே அமெரிக்காவோட பொருளாதாரம் உக்ரைனுக்கு போய் சேராது அப்படிங்கிறப்போ ஸோ நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இனிமே
யூஎஸோட எக்கனாமி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு எக்கனாமி வீக்கமாகுது அப்படின்னா அந்த இடத்துல செலவு நிறைய இருக்கிறதுனால ரைட்டா. இப்ப செலவு நாங்க பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத ட்ரம்ப் சொல்லிட்டாரு. அப்படிங்கப்ப யூஎஸோட எக்கனாமி என்ன ஆகாது, அஃபெக்ட் ஆகாது. அப்போ கோல்டோட பிரைஸ் இன்னுமே கீழே வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்காது. அதாவது டாலர் கீழே வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். லாஸ்ட் 2 இயர்ஸாவே கோல்டு மார்க்கெட் மேல போனதுக்கான ரீசன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எதனால மார்க்கெட் மேல போயிருக்கு அப்படின்னா சிம்பிளான ஒரு ரீசன் தான், உக்ரைன் ரஷ்யா போறதுனாலதான் இன்ன வரைக்கும் மேல போயிருக்கு. இப்போ இந்த இடத்துல நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத அமெரிக்கா சொன்னோன்னே மார்க்கெட்டு எப்படி ரியாக்ட் பண்ண சான்சஸ் இருக்கு அப்படின்னா யூஎஸ்க்கு ஃபேவரான சான்ஸ். அப்போ யூஎஸோட கரன்சி குவாட் கரன்சியா இருக்கு. அப்போ ஸ்ட்ராங் ஆக மார்க்கெட் கீழே வர சான்சஸ் இருக்கு. இது என்னுடைய யூகம் தான். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா செல்லுக்கான ப்ராபபிலிட்டியில இனிமே நான் செட் பண்ணணும். மேபி என்ன வேணாலும் நடக்கலாம், ட்ரம்ப் எப்படி வேணாலும் மாறலாம், அதெல்லாம் அடுத்த விஷயம். பட் இந்த ரிப்போர்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட்டு இன்னுமே கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்பவே முக்கியம். அப்ப கீழே வைப்பது. ஸோ அப்போ இந்த 1 வீக்காவே நம்ம ட்ரம்ப் சப்போர்ட் பண்ணாமலே யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிறான், போன வீக் ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிறான். இவ்வளோ பெரிய ட்ராப் அப்படின்னா இப்ப சப்போர்ட்டே பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அப்ப எந்த அளவுக்கு மார்க்கெட் கீழே வருங்கிறத நீங்க யோசிக்கிறது உங்களுக்கு விட்டேன். சரி, நீங்க யோசிங்க. அப்போ மார்க்கெட்டு இன்னுமே கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம இப்ப டெக்னிக்கலா போய் பார்ப்போம். இப்போ டெக்னிக்கலா போய் பார்ப்போம். ஏன்னா கீழே வரப்போறதுங்கிறது முடிவாயிருச்சு, கீழே தான் வருவாங்கிறது முடிவாயிருச்சு. அப்ப டெக்னிக்கலா பார்க்கும்போது நான் என்னோட ஸ்விங் லோ லெவலை எங்க மார்க் பண்ணிக்க போனேன், என்னோட வீக்லி லோவா இந்த இடத்த மார்க் பண்ண, அதாவது 2543 இந்த ரேஞ்சை வந்து நான் ஸ்விங் லோவா மார்க் பண்ணிக்கிறேன். ரைட்டா? இப்போ நிறைய பேருக்கு தோணும் மார்க்கெட் எப்படி என்ன ரியாக்ட் ஆகலாம், இப்ப செல் ஆக போறதுன்னா மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கலாம். அப்படிங்கிறப்போ நான் டெய்லிக்கு போனேன். நான் டெய்லிக்கு போயிட்டு டெய்லியோட லெவல்ஸ் நான் எடுக்கிறேன். ரைட்டா? இப்போ நான் ஆல்ரெடி சொன்னதுதான். நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த ரேஞ்சை நம்ம மார்க் பண்ணிப்போம், அதாவது இந்த லெவல்ல இருந்து இந்த லெவலை மேஜரா நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா போன வீடியோ போய் பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பா கிடைக்கும் நம்ம கிட்ட இருந்து. ஓகேவா? ஸோ இந்த ரேஞ்சை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே நான் சொல்லியிருந்தது இதுதான். ஸோ இந்த ரேஞ்சை மார்க் பண்ணி வச்சுப்போம். இந்த ரேஞ்சு தான் நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் ஏரியாங்க. பிளஸ் இந்த இம்பல்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த இம்பல்ஸ் உடைய நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இம்பல்ஸ் இப்போ கரண்ட் இம்பல்ஸ் நான் இதை நான் டிசைட் பண்ணிக்கிறேன். ரைட்டா? என்னோட டார்கெட் லெவலில் ஒரு ஏரியா வைக்க போறேன். ஸோ இப்போ இந்த இம்பல்ஸை நான் டிசைட் பண்ணிக்கிறேன். ரைட்டா? இப்போ இந்த இம்பல்ஸை நான் டிசைட் பண்ணும்போது இந்த இம்பல்ஸ்ல எனக்கு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா இந்த இம்பல்ஸோடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல மார்க்கெட் எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷிஃப்ட் கொடுத்துச்சு. ஸோ ஷிஃப்ட் கொடுத்ததுனால இந்த இடத்துல பேக்கப் ஸ்ட்ரக்சர் நடந்ததா நம்ம என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா டிசைட் பண்ணிக்க போறோம். இந்த இடத்துல என்ன பண்ணிக்க போறோம், டிசைட் பண்ணிக்க போறோம். ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா பிஒய்எஸ்ன்னு சொல்லலாம். அதாவது இந்த லோ பிரேக் ஆனதுனால பிஒய்எஸ்ன்னு சொல்லலாம். ரைட்டா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆனதுனால மார்க்கெட் கீழே வரப்போது. எது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் போன இதுலேயே சொன்னேன், இப்படி நடந்தா இது வரைக்கும் வரலாம், எது வரைக்கும் வரலாம் அப்படின்னா ஸோ இந்த இடம் ஹையா வரும். எனக்கு வந்து போன இதுலேயே சொன்னேன் இந்த லோ பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இது ஸ்விங் லோ, இந்த ஸ்விங் ஹை. நம்ம இங்கே எடுத்து பார்க்கும்போது நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா எதுவா இருக்கு, இந்த ஏரியா தான் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவா இருக்கு. அப்போ ஆஸ் பர் த ரூல் மார்க்கெட் எங்க வரதுக்கு சான்சஸ் இருக்கு, இந்த ஏரியாவுக்கு வர சான்சஸ் இருக்கு, நிறையவே சான்சஸ் இருக்கு. அப்ப இந்த ஏரியா தான் நம்மளுடைய இப்ப கரண்டோடைய டார்கெட் லெவல். அப்ப இந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட ஃபுல் ட்ராவலுமே இருக்கணும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் எல்லாருமே புரிஞ்சுக்கணுமா. ஸோ திங்க் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படிதான் நம்ம ஒன்று திங்க் பண்ணணும். ரைட்டா? ஸோ இப்போ நான் திங்க் பண்ணிட்டேன், இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ என்னுடைய கரண்ட், அதாவது இப்போ இந்த டவுன் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டா இது ஃபுல்லாகவே என்னன்னு படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு இன்டர்னல் இம்பல்ஸாக ரியாக்ட் ஆகும். நான் இதை டெலிட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு இன்டர்னல் இம்பல்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம டவுன்னு சொல்லிட்டோம். ரைட்டுங்களா? இன்டர்னல் இம்பல்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த இன்டர்னல் இம்பல்ஸோடைய என்னுடைய மேஜர் லெவல் ஆஃப் ஹை எங்கே இருக்கு, பொட்டன்ஷியல் ஹை எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹையா நான் இதை டிசைட் பண்ணிக்கப்பேன். ரைட்டா? ஸோ ஏன்னா இந்த ஹையை உடைக்கிற வரைக்கும் இந்த இம்பல்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட்ல. அப்போ இந்த ஹையை எடுத்துக்கும் போது இந்த இம்பல்ஸோட இன்டர்னல் ஹையை நான் எதை எடுத்துக்க போறேன் அப்படின்னா ஸோ லெட்ஸ் சி, இதான் என்னோட இன்டர்னல் ஹை. ரைட்டா? இப்போ இது இன்டர்னல் ஹைன்னு நான் சொல்லிட்டேன், எல்லாமே நான் சொல்லிட்டேன். ரைட்டா? ஸோ இது இன்டர்னல் ஹையா இருக்கலாம். ஸோ இந்த இடத்த உடைக்க வைக்கும் மார்க்கெட் கீழே தான் வரலாம். ஆனால் சி இந்த இடத்துல நான் இன்னொரு வேலிடேஷன் எடுக்க போறேன். ஒரு கரெக்ஷன் ஏரியாவை நோட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், ஒரு கரெக்ஷன் ஏரியாவை நான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ஹை இருக்கிறதே ஒரு கரெக்ஷன் ஏரியால தான். இந்த ஹை இருக்கிறதே இல்லை அப்படின்னு ஒரு கரெக்ஷன் ஏரியால தான் இருக்கு. அப்போ இந்த கரெக்ஷன் ஏரியாவை நான் ஃபுல் டவுனா நோட் பண்ணிக்கிறேன்.
அப்போ ஹை வித் கரெக்ஷன் ஏரியா. ஸோ என்னுடைய செல் என்ட்ரி அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் இருக்கும். நான் 1 ஹவருக்கு மாறிக்கிறேன். ஸோ என்னோட 1 ஹவர் நான் ஷிஃப்ட் பண்ணுறேன். அந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கீ லெவலுமே இருக்குது, அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் இருக்குது. அப்படிங்கிறப்போ மார்க்கெட்டோட என்ட்ரியை வந்து நான் இந்த இடத்துல டிசைட் பண்ணுவோம், அப்படி இல்லாட்டி இந்த ஹை ஏரியாவில் டிசைட் பண்ணுவோம். ஸோ அப்போ செல்லாக போகுதுன்னு நம்ம சொல்லிட்டோம், செல்லிங்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல 1 ஹவரோ இல்லை 50 மினிட்ஸோ இருக்குது. அப்படிங்கிறப்போ மார்க்கெட்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு? இந்த மாதிரி இருக்கும், ரைட்டா? இந்த மாதிரி இருந்து இந்த இடத்துல இன்டர்நெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துச்சுன்னா யோசிக்காம இந்த இடத்துல செல்லு ஸ்டாப் லாஸ். ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்தா என்ன பண்ணுவோம்? செல்லுக்கான ப்ராபபிலிட்டி தான் பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு என்னோட ஸ்டாப் லாஸ் ஏரியாவை 20 வச்சுட்டு இந்த ஏரியாவை தாண்டாத வரைக்கும் நான் செல்லு தான் எடுப்பேன், ரைட்டா? இது வரைக்கும் இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, சி மார்க்கெட்டு இந்த இடத்த உடைக்காம மார்க்கெட் இங்கேயே மேலேயே போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் என்னோட என்ட்ரி ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி அடுத்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்ததுக்கு அப்புறம் நடந்துச்சு அப்படின்னா இந்த ஹை ஏரியாவில் என்னோட ஹை பொட்டென்ஷியல் ஏரியாவில் அடுத்த செல்லுக்கு ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் நான் ட்ரேட் பண்ணுவேன் பர்சனலாக, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு பொட்டென்ஷியலான செட்டப்ஸ் இது கேட்ட மாதிரி கிடைச்சாதான் ட்ரேட் எடுப்பேன். நிறைய பேர் நினைப்பீங்க, ஐயோ இங்கே தொட்டோனே செல்லு போயிடலாம். சி எனக்கு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படிங்கிற ஒன்று நடக்கணும். நான் சொன்ன நல்லா புரிஞ்சுக்கணும். லேட்டஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்தாதான் செல்லு, அதே மாதிரி இங்கே ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்தாதான் செல்லு. அது வரைக்கும் நான் பைக் போகலாமான்னு கேட்டால் பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இங்கே கிடையாது. சி மார்க்கெட்டோட ஃபண்டமெண்டலும் சரி டெக்னிக்கலும் சரி செல்லுறாங்கிறப்போ நான் போய் பைக் போகிறோம் அப்படின்னா இட்ஸ் டோட்டலி ராங். மேஜராக செல்லுக்கு சான்சஸ் இருக்குங்கிறப்போ நீங்கள் தாராளமாக செல்லு போங்க. இல்லை நான் பைக் போகலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்க கேள்வி இருக்கும். நீங்கள் தாராளமாக போகலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடராக இருக்கீங்க, எனக்கு தெரியும் எந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போவோம் எந்த இடத்துலேருந்து கீழே வருங்கிறது எனக்கு தெளிவாக தெரியும் அப்படிங்கிற ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ பர்சனலி நான் சொல்லுறேன், இப்போ நான் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் ட்ரேடர் அப்படின்னா நான் என்ன நினைப்பேன் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, சி இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துக்கு போகாதது வரைக்கும் மார்க்கெட் இந்த டைரக்ஷனுக்கு நிற்கணும், ரைட்டா? ஸோ நான் வந்து என்ன தெரியும் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் ரியாக்ட் பண்ண சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் யோசிப்பேன். நான் அப்படி யோசிக்கிறவனா இருந்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ இந்த இம்பல்ஸோட ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவை நோட் பண்ணி இந்த ஏரியாவை நான் நோட் பண்ணிப்பேன், ரைட்டா? இந்த ஏரியாவை நோட் பண்ணி இதை என்னோட ஸ்விங் லோவாக எடுத்துக்கிட்டு மார்க்கெட் இந்த டைரக்ஷனை ரீச் பண்ணாமல் மார்க்கெட் கீழே விழுந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா இங்கேருந்து பைக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எடுப்பேன், ரைட்டா? அப்போ எனக்கு தெரியும் இந்த லோவை எடுக்காத வரைக்கும் மார்க்கெட் இந்த டைரக்ஷனுக்கு போவோம். ஏன்னா இங்கே எனக்கு கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிறப்போ நான் இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணேன். நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே மேஜராக செல் ஆக சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம். அப்படிங்கிறப்போ அதை தான் நான் சொல்லுவேன். அப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கும் போது இந்த லோவை பிரேக் டவுன் பண்ணிச்சு, ரைட்டா? பிரேக் டவுன் பண்ணோடனே ஒரு கரெக்ஷனுக்கோ இல்லை கரெக்ஷன்லையோ இல்லை இங்கேயே ட்ரேட் எடுத்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க 1, அடுத்த ஃபிளிப் நடக்குது, ரைட்டா? இந்த இடத்துல ட்ரேட் பண்ணீங்க, ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க 2, ரைட்டா? அடுத்த ரியாக்ஷன் எடுத்து அடுத்த ஃபிளிப் நடக்குது, என்ட்ரி எடுக்கிறீங்க, ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க 3. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது கூட நம்ம ட்ரை பண்ணலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் என்னுடைய யூகம் என்னோட டைரக்ஷன் எங்கே இருக்கோ அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் ட்ரேட் எடுக்கணும். அந்த டைரக்ஷன்ல எனக்கு எங்க ஸ்டாப் லாஸ் அடிக்காது, எந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும், நான் ஒரு ஸ்ட்ரக்சரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும், நிறைய கைடன்ஸ் வேணும். நான் சொல்லிக் கொடுக்குறது என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், நான் சொல்லிக் கொடுக்குறது என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரேடராக இருக்கீங்க, ஒரு 3 வருஷம் நான் மார்க்கெட்டில் ட்ராவல் பண்ணேன், மார்க்கெட்டில் டெக்னிக்கல் நல்லா தெரியும் அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நான் இப்போ தான் பிகினர், இதெல்லாம் சொல்றது ஒண்ணுமே புரியல, அதாவது கண்ணுல துணியை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இது புரியாது. ஸோ புரியாம இதை ஒரு எஜுகேஷன் நாலேஜா எடுத்துக்கோங்க. இல்ல நான் இன்டெப்த் அனலைசிஸை நல்லா கற்றுக்கணும் ப்ரோ, உங்களை மாதிரியே நான் ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய தேஜி நியூஸோட கான்டெக்ட் நம்பர் 2 பிரான்ச்சோட கான்டெக்ட் நம்பர் இருக்கு. ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கு. 2 கிளாஸ்ல உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணுமோ புக் பண்ணிட்டு திட்ட எங்க கூட மினிமம் நான் 1 வருஷமாச்சும் சர்வே பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களே எங்களால் ஒரு நல்ல ட்ரேடராக மாற்ற முடியும். சும்மா நான் பொழுதுபோக்குக்கு வரேன், நான் ஃப்ரீயாக கற்றுக்க போகிறேன், சரி தாராளமாக கற்றுக்கலாம், நம்ம யூடியூப் சேனல் இருக்குது, நான் பொழுதுபோக்குக்கு வரேன்னு சொல்லிட்டு நோ. ஒரு இன்ட்ரெஸ்டடான ட்ரேடர், ஒரு டெடிகேட்டிவாக நான் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிற ஒரு ட்ரேடராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நம்ம தேஜி நியூஸில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், முக்கியமாக உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனவே பை பை, see you all.